உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய மகாயுதி கூட்டணி பிரம்மாண்டமான மகா வெற்றியை பெற்றிருக்கிறது. 220 தொகுதிகளில் கிட்டத்தட்ட முன்னிலையில் இருக்கிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றி, ஒரு அபார வெற்றி என்று சொல்வார்களே, அதை பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் பதிவு செய்திருக்கிறது. ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் 2 தேர்தல்களில் முக்கியமான டேக்அவேஸ். இப்போ 2 மாநிலங்கள்லையும் வெற்றி பெற்றிருப்பது யார் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது, குறிப்பாக மகாராஷ்டிராவில். ஏனென்றால் அது கூட்டணியாக 3 முக்கியமான கட்சிகள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். மகாயுதி கூட்டணியில் பாஜக மற்றும் சிவசேனா, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி. ஸோ இந்த 3 கூட்டணி கட்சிகளில் யார் முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ இதில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருப்பது பாஜக தான், ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக் ரேட்டோடு. ஆனால் அது ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பது அவசியம். 145 என்ற எண்ணிக்கை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்துதான் பாஜகவுக்கு வருகிறது. முன்னிலை நிலவரங்கள்லாம் பார்க்கும்போது 125 இடங்களை ஒட்டி பாஜக முந்தி வருகிறது. சோ ஒரு நேச்சுரல் சாய்ஸ் பிஜேபி தான் என்றாலும் கூட கூட்டணி கட்சி ஆட்சி, அதாவது கூட்டணி கட்சி தலைமையில தான் சமீபத்தில் வரைக்கும் ஆட்சி நடந்திருக்கிறது. ஷிண்டே தான் முதலமைச்சராக தொடர்ந்திருக்கிறார். அவர் முதலமைச்சரா, தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சரா, இல்ல பாஜகவில் வேறொருவர் முதலமைச்சரா அப்படிங்கிற கேள்வி தான் வரக்கூடிய நாட்கள்ல இல்ல சில மணி நேரங்கள்ல முக்கியமான கேள்வியாக எழும். இது பற்றி திரு ஷிண்டே அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். அது பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு என்ன சலீம்? அடுத்து முதலமைச்சர் யார், அந்த ரேஸ்ல முந்துவது யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதற்கான ஹின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஷிண்டே 2 முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு, மிகப்பெரிய கட்சிக்குத்தான் முதலமைச்சர் பதவி என்ற எந்த ஒப்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த முதலமைச்சர் யார் என அமர்ந்து பேசி முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏக்நாத் ஷிண்டே பேசிய அந்த வீடியோ காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். आज मैं महाराष्ट्र के तमाम मतदाताओं को बहुत बहुत धन्यवाद देता हूँ, उनका अभिनंदन करता हूँ, क्योंकि ये विक्ट्री जो है ये लैंडस्लाइड विक्ट्री है. ये मैंने कहा था कि महायुति को थम्पिंग मेजोरिटी मिलेगी और इसीलिए मैं तमाम मतदाता जो है, मेरी लाडली बहनाओं को मैं धन्यवाद देता हूँ, लाडले किसानों को मैं धन्यवाद देता हूँ और लाडले हमारे भाई हैं, लाडले सीनियर सिटीजन हैं, सभी वर्ग जो है, सभी वर्ग को मैं धन्यवाद देता हूँ कि उन्होंने ऐसी विजयश्री प्राप्त कर दी है कि न भूतो न भविष्य तो ऐसी विक्ट्री जो इस बार मिली है. जो 2-2.5 साल हमारी महायुति ने काम किया है, ये महायुति ने जो काम किया है उसके काम के ऊपर ये जनता ने शिक्का मुर्तब किया है, काम को तवज्जो दिया है, प्राथमिकता दी है और इसीलिए महायुति को इतनी बड़ी जीत हासिल हुई है. इसलिए मैं महायुति के पूरे महाराष्ट्र की जनता को तो धन्यवाद देता ही हूँ, उनका स्वागत करता हूँ, लेकिन महायुति के सभी कार्यकर्ताओं को भी धन्यवाद देता हूँ. उन्होंने जो काम किया है बहुत ही बढ़िया काम किया है और इस चुनाव में हमारे महायुति को जिताया है. इसलिए மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பிஜேபி, அதாவது பாஜக கூட்டணி மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக யார் அடுத்த முதலமைச்சர் என்ற போட்டி ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொருவரும், அதாவது 3 கட்சிகள் சேர்ந்த கூட்டணி தான் பாஜகவினுடைய கூட்டணி. ஒன்று பாஜக, இரண்டாவது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், மூன்றாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா. இப்போ இந்த 3 தரப்புலையுமே என்ன சொல்றாங்க, அவங்க தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய மகன் ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார், என்னுடைய அப்பா தான் அடுத்த முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டும், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அஜித் பவார் அவர்களுடைய மனைவி ஊடகத்துக்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க, என்னுடைய கணவர் தான் அடுத்த முதலமைச்சராக வேண்டும் என நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பாஜக தொண்டர்கள்லாம் என்ன முழக்கமிடுறாங்க அப்படின்னா, நாங்க தான் மிகப்பெரிய கட்சி, மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறோம், அதனால் அடுத்த முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ்
பாஜகவை சேர்ந்த தேவேந்திர ஃபட்னவிஸ் ஏற்கனவே மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக 5 ஆண்டுகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் எலெக்ஷன் வந்து மீண்டும் முதலமைச்சராக அவர் பதவியேற்றாலும் சென்ற தேர்தலில் சிவசேனா உடையல, தேசியவாத காங்கிரஸ் உடையல. சிவசேனா பாஜகவோட கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திச்சாங்க, வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் தான் சிவசேனா கட்சி பாஜக கூட்டணியை உடைத்து கொண்டு வந்து காங்கிரஸோடு கூட்டணி வைத்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆனார். ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய கட்சியே உடைந்து விட்டது. உடைந்து கொண்டு போன ஏக்நாத் ஷிண்டே பாஜகவோடு சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவரும் சிவசேனா தான். பிறகு கட்சியின் சின்னமும் கட்சியின் பெயரும் அவருக்கே வந்துவிட்டது. இறுதியான தீர்ப்பு. அதே போலத்தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் சரத்பவாரிடமிருந்து உடைத்து சென்று அங்கே அஜித் பவார் துணை முதலமைச்சர் பதவி வாங்கி கொண்டார். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஃபட்னவிஸ் அவரும் அங்கே துணை முதலமைச்சராகிவிட்டார். ஆனால் இந்த முறை பாஜக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் இத்தனை ஆண்டு விட்டு கொடுத்தோம் இல்லையா கூட்டணி கட்சிக்கு, அப்ப இந்த முறை நாங்கள் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம், கூட்டணி கட்சி எங்களுக்கு விட்டு கொடுக்கணும் இல்லை, அப்பதான் எங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும் என்று பாஜக தொண்டர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஷிண்டேவை பொறுத்தவரை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்குள்ள இன்னார்தான் முதலமைச்சர் என்று எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு முதலமைச்சர் யார் என்று முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு கட்சியினரும் அந்தந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்கள் என்று பேட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டதால் அங்கே முதலமைச்சர் ரேஸ் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரேஸில் நம்பர் 1 இடத்தை பிடிக்க நெருக்கமாக இருப்பவர் என்று ஃபட்னவிஸ் பார்க்கப்படுகிறார், பேசப்படுகிறார். இருப்பினும் மற்றவர்கள் விட்டு கொடுத்து துணை முதலமைச்சர் பதவியை ஏற்பார்களா அல்லது நாங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று முரண்டு பிடிப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும். இறுதியாக ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அந்த ஆட்சி காலம் என்பது இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. 3 நாட்களுக்குள்ளாக மகாராஷ்டிராவில் ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த முகாந்திரம் உள்ளது என்பதால் கட்சிகள் சிறிதும் தாமதப்படுத்தாமல் பாஜக கூட்டணி விரைவாக பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து இன்னார்தான் முதலமைச்சர், இவர்கள்தான் துணை முதலமைச்சர்கள் என்று விரைவில் அறிவிப்பார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ். நன்றி சலீம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.